அதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயங்கண்ணா. ஆமாங்கண்ணா. பாலியல் துன்புறுத்தல், அதாவது அண்ணாமலைஜி என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, கேட்டில் ஓட்டினாங்க, கேட்டில் ஓட்டினது அவங்க பார்த்தாங்க, கிழிச்சாங்க, யார் அந்த சம்மனை கிழிச்சாங்க, கிழிக்கும் போது காவலாளி இந்த மாதிரி நடந்துக்கிட்டா தப்பு, மனைவிட்ட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் அவர் 12 மணிக்குள்ளே சீமான் கோர்ட்டு கொள்ளைன்னா பிடிக்கலாம், வாரண்ட்டாக மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த பாலியல் குற்றம்னு வரும்போது நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வேலை பார்த்துறீங்க, பாலியல் குற்றம் அப்படின்னு வரும்போது இந்த கேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கவங்க கிட்டத்தட்ட 6 கோடி பேருக்கு மேலே, எனக்கு தெரியும் தமிழ்நாடு கிடையாது, உலக லெவலில் இருக்க தமிழங்க நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருப்பாங்க, வெளி மொழிக்காரங்க கூட இதை வாட்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பாலியல் குற்றம் நடக்கும்போது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறதோட, அதாவது பாலியல் குற்றம் நடந்ததுன்னா இது போக்சோ சட்டத்தில் கைது செய்யலாமா இல்லையாங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் சீமானை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க தப்பு பண்ணாமல் வேணாம்